வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி லிண்டல் காங்கிரீட்டுக்கு பைப்பு எப்படி போடலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். லிண்டல் காங்கிரீட்டுக்கு எப்படி பைப்பு போடலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ லிண்டல் காங்கிரீட்டு பைப்போட கூப்பிட்ருக்காங்க. இது 2 ரூம் இருக்குது, ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அதுக்கு பாக்ஸ் போடணும். ப்ளஸ் போர்ட்டிக்கல் போட்டிருக்காங்க, அதுக்கு போடணும். இந்த படிக்கட்டு ஏரியாவில் லைட்டு போடணும். படிக்கட்டு ஏரியா திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டோட்டல் ஏரியாவை சென்ட்ரு பண்ணியாச்சு. இந்த பீம் 3/4 அடி பீம் இருக்கும், அதை தள்ளி தான் நம்ம அளக்கணும். ஏன்னா அந்த ஒழுங்குக்கு செவுறு வந்துடும். இதை அவுட்டரில் பண்ணி சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பார்டருக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுவிட்டால் நல்லது. இது நம்ம டெப்த்து பாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பாட்லைட்டு கூட பார்த்துக்கலாம், நல்லா ஹெவியாக வரும் இங்கே காங்கிரீட்டு. அதனால் டெப்த்து பாக்ஸ் போட்டுக்கலாம். 1.25 போட்டிருக்கோம் நாங்கள். டெப்த்து பாக்ஸ் போட்டிருக்கோம். இது வழியாக பெண்டு போட்டு இந்த பீமு உள்ளார நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளார பெண்டு போட்டு இந்தாண்ட பெண்டு போட்டு திருப்பி விட்டு டேப் அடிச்சிருக்கோம். இப்போ கீழே ஒட்டிட வேண்டியதான், மேலே ஒட்டக்கூடாது. 2 சைடும் டேப் போட்டு வச்சிடணும். ஏன்னா நம்ம கன்சீல் பண்ணுறப்ப கிழிச்சிட்டு பைப்பு ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். கீழே எல்போ ஒட்டிடணும் நம்ம. இப்போ இதெல்லாம் கட்டுக்கம்பி வச்சு கட்டியாச்சு. வாழை மட்டை வச்சாச்சு. ஃபுல்லாக வாழை மட்டை வச்சுறது நல்லது. அட்டையோட வாழை மட்டை தான் பெஸ்ட்டு. இப்போ இது மேலே பெண்டு ஒட்டாமல் வச்சுட்டோம். இந்த டோட்டல் ஏரியா இந்த சென்டருக்கு ஒரு பாயிண்ட்டு போதும்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சுட்டு இது போர்ட்டிக்கலில் மார்க் பண்ணிட்டோம். ஒரு 7 ஸ்பாட் லைட்டு வருது. இந்த 4 மூலையிலையும் ஸ்பாட் லைட் வருது. ப்ளஸ் ரெக்கையில் 2 வருது. இடையில ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வருது. ப்ளஸ் ஒரு ஃபேன் பாக்ஸ் வருது. போர்ட்டிக்கல் டோட்டல் ஏரியா சென்ட்ரு பண்ணி இந்த பீம் ஒழுங்குக்கு நம்ம சென்ட்ரு பண்ணி இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு போடுறோம். ஸ்பாட் லைட் 4 கார்னர்லேயும் போடுறோம். 3-5 ஸ்பாட் லைட்னா போடுறோம். ஃபேன் பாக்ஸு சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இறக்கி விட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த ரெக்கையில் இந்த பாந்துக்கு சென்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்டில் உள்ளதுக்கு சென்ட்ரு பண்ணி ரெக்கை அளவு மாறும். ரெக்கை அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. இந்த ரெக்கை சின்னதாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த டோட்டல் ஏரியாவை சென்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். அப்போ தான் நம்ம கீழேருந்து பார்க்குறப்ப சென்டராக தெரியும். ஃபேன் பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது டெப்த்து ஃபேன் பாக்ஸு. உள்ளே ராடு இருக்கும். இதில் 1/4 புஷ் இது தேவையில்ல. எலக்ட்ரிக்கலில் 1/4 புஷ் அது தேவையில்லை. நம்ம பைப்பை போட்டு தான் ஜாயின் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். இதில் போட்டு ஜாயின் பண்ண மாட்டோம். அதேமாரி இந்த ஸ்பாட் லைட்டு பார்த்திங்கன்னா டபுள் சைடு அடைச்சிருக்கு பாருங்கள். இந்த சைடு சப்போர்ட்டுக்கும் ஒரு இன்புட்டுக்கும் வச்சுருப்போம். இந்த ஒரு சைடு சப்போர்ட்டுக்கும் ஒரு சைடு இன்புட்டும் 2 சைடு நல்லா ஃபுல்லாக அடிச்சிட வேண்டியதான். 4-வே ஸ்பாட் லைட்னா வரும். இதுக்கு வே தான் வராது, 4-வே தான் வரும். இப்போ நம்ம இந்த ஏரியா இது லோ லாஃப்ட் பாத்ரூமில் இருக்குது. சென்ட்ரு பண்ணியாச்சு. டோட்டல் ஏரியாவை சென்ட்ரு பண்ணியாச்சு. 4 செவரு தான் போட்டிருக்காங்க. சென்ட்ரு பண்ணி ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு. இது நம்ம இங்கேருந்து ஒரு லைட்டிங் பாயிண்ட்டுக்கு ஒன்று, ப்ளஸ் இது வாஷ் பேஷன் இதுக்கு நேராக வருது. அதுக்கிட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று, அதுக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு வாஷ் பேஷனுக்கு. இந்த சைடு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ப்ளஸ்ஸு இது ஹீட்டருக்கு நம்ம லூப் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு 3/4 போதும். இது இதுக்கிட்ட இப்போ பலவை இருக்கிறதுனால சாமி ரூம் வரதுனால இந்தாண்ட சைடு இறக்கியிருக்கோம். கிராஸில் இருக்கும், அதனால் வளைச்சி போட்டிருக்கோம். இது 1 இன்ச்சாக போட்டிருக்கோம். இது இன்புட்டு ஒயரு, ஹீட்ரு ஒயரு எல்லாமே ஸ்பாட் லைட்டுக்கு அதுலேருந்து பிரிக்கிறதுனால இது 1 இன்ச்சாக போட்டிருக்கோம். இப்போ இது இங்கே பாருங்கள், நம்ம ரெடியூசர் எப்படி போட்டுருங்க பாருங்கள். 1 இன்ச்சு பைப்பு டேரெக்டாக இறக்கி ஏற்றி விட்டுட்டு 3/4 சொருவிட்டு நல்லா டேப் போட்டிருக்கோம். ஆஷ் கலரில் டேப் இருக்கிறதுனால தெரியல. இப்போ மற்றது இதுமாரி கட்டுக்கம்பி வச்சு ஃபுல்லாக கட்டிட்டு நல்லது நம்மளுக்கு. இதுக்கு வாழை மட்டை வச்சாச்சு. இது ஃபுல்லாக இந்த லோ லாஃப்ட்டில் இதுமாரி பாக்ஸு போட்டுட்டு ஸ்பாட் லைட்டு போட்டால் சர்ஃபேஸ் ஃபிட்டிங் இல்லை ஸ்பாட் லைட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம இது ஃப்ரண்டில் எலிவேஷனுக்குள்ள ரைட்டு, மற்ற சன்சைடுக்கு தான் நம்ம அடிக்கலை. இது எலிவேஷனுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இது மெல்லிஸாக தான் போடுவாங்க. மேக்ஸிமம் பல்கெட் அடிங்க. இதுமாரி பாக்ஸ் வைக்காதீங்க. இது டெப்த்து பாக்ஸ் வச்சா கலவை நம்மளால் தான் அதிகமாகிட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை 3/4 அடி பீமுக்கு ஒதுக்கிட்டு இந்த ரெக்கையை மட்டும் சென்ட்ரு பண்ணியாச்சு. இதில் சாதா பாக்ஸ் தான் போட்டிருக்கும் பாருங்கள். சாதா ஜங்ஷன் பாக்ஸ் தான் போடுவோம். அதுக்காக கலவை இழுத்துருவாங்க. இல்லை பெண்டு போட்டு டாப்பில் ஒட்டல. நம்ம போர்ட்டிக்கல் பைப் போட்டாச்சு. ஸ்பாட் லைட்டு இந்த கார்னர்ட்டு 20 இன்ச்சு. அந்த நம்ம கிராங்க்கு ஏற்ற மாரி ஏரியாவுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம். இந்த கார்னர் அளவு எடுத்து 4 ஸ்பாட் லைட் வச்சாச்சு. இதுக்கு 2 ஸ்பாட் லைட் சென்டரில் ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு.
2 ஜங்ஷன் பாக்ஸு சென்டரில் 4 வே அதில் வந்து சர்ஃபேஸ் ஃபிட்டிங் அடிச்சிக்கலாம், இதுமாரி போட்டுக்கலாம். நம்ம ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் தூக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டோட்டல் ஏரியா அந்த பீம் உயரத்துக்கு கரெக்டாக 4 ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு 4 சைடும் லூப் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் பாக்ஸ் போட்டுட்டு இது நேரம் தூக்கி விட்டாச்சு. நம்ம ரூஃபு போட்டுறப்ப அதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம பைப் லைனை. இது பெண்டு மேலே ஒட்டில் பாருங்கள், நம்ம உடச்ச பிறகு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது வந்து படிக்கட்டு போகிற லைட்டு ப்ளஸ்ஸு அந்த சைடு வைக்கிற போர்டுக்கு யூசேஜ் ஆகும், இந்த சைடு என்ட்ரன்ஸ் ஆன போர்டு வைக்கிறதுக்கு யூசேஜ் ஆகும் நம்மளுக்கு. இது பீம் டபுள் பீம் போட்டதுனால நம்ம இப்போ இறக்கி விடுறது ரொம்ப நல்லது. இல்லைனா பீம் உடச்சிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பைப்பு தான் ஒட்டிடணும். இப்போ நம்ம இதுலேருந்து 3/4 இன்ச்சு போட்டுக்கிட்டோம் ஃபேன் பாக்ஸ் கிராஸில். இது இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் அந்த சைடு ஒரு ஸ்பாட் லைட்டு. இந்த சைடு பாருங்கள், ஸ்பாட் லைட்னா 1 இன்ச்சு பைப்பு வச்சு இதுமாரி 2 டம்மி பண்ணிட்டு இந்த பைப்பு போட்டாச்சு. இந்த சைடு 1 இன்ச்சு பைப்பு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டு கட்டியிருக்கோம். ஆடாமல் நல்லா காங்கிரீட்டு கொண்டு வரப்போ ஆடி கலவை பாக்ஸ் மறைஞ்சிடும், கயண்டிக்கும். இப்போ இந்த டோட்டல் ஏரியாவை சென்டர் பண்ணி ஒரு ஸ்பாட் லைட் போட்டாச்சு ரெக்கையில். இந்த ஸ்பாட் லைட்டு இடத்துக்கு வைக்கணும்னு தேவையில்ல, ஏன்னா ஒதுங்கி இருக்கும் கீழேருந்து பார்த்தா. இப்போ இந்த மாந்துக்கு ஏற்ற மாரி சென்டரில் ஒரு ஸ்பாட் லைட்டு போட்டது. இது ஜங்ஷன் இதுலேயும் பாருங்கள் 3/4 ரெடியூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்டு தூக்கி விட்டாச்சு பெண்டு பண்ணி. கீழே ஒட்டிடணும், மேலே ஒட்டக்கூடாது எப்பயும் போல். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற எல்லாமே இது எல்லாம் கட்டு கம்பி நெருக்க கட்டியாச்சு. இது இந்த இப்போ ஹாலில் உள்ளது கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. மற்ற எல்லா ஸ்பாட் லைட்டு போட்டது. இப்போ வந்து ஊஞ்சல் ஊக்கு கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து இந்த சப்போர்ட்டுக்கு இதையும் பெண்டு போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பாட் லைட் எல்லாம் பேக்கிங் பண்ணி அட்டை வச்சாச்சு. இது வாழை மட்டை வச்சாச்சு ஃபுல்லாக. வாழை மட்டை கண்டிப்பாக வைக்கணும் நம்ம. இந்த பீமுக்காக ஒதுக்கி நம்ம போட்டாச்சு கரெக்டாக. இப்போ இதில் எல்லாத்தையும் வாழை மட்டை வச்சா நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு அவங்க கொத்தனார் வந்து பூசுகிறப்போ உரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், வாழை மட்டை வச்சாச்சு, சைடில் பேக்கிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ இது ஃபுல்லாக இந்த இது வாழை மட்டை 4 ஸ்பாட் லைட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஊஞ்சல் ஊக்கு போடுவோம். இது வந்து ப்ளைனாக கேட்டிருக்காங்க ஊஞ்சல் ஊக்கு. எந்த டிசைனு, டால்ஃபின் கம்பெனி இது. 2 ஹோல்ஸ் இருக்கும். டாப்பு ஹோல்ஸு தான் நம்ம கம்பி சொருகிற மாதிரி இருக்கும், கீழே ஹோல்ஸில் கம்பி சொருகக்கூடாது. இது வந்து பேரிங் டைப்பு, சிங்கிள் பேரிங் இருக்கும். அதில் நம்ம நெட்டை கட்டிட்டு புஷை கட்டிட்டு கூட நம்ம வந்து பேரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேரிங்கை மாற்றினா மாற்றிக்கலாம். இது எஸ்எஸ்ஸு டால்ஃபின் கம்பெனி. இது இந்த நெட்டை கட்டினா வந்துடும் பேரிங்க. இப்போ வந்து இதுமாரி டேப் அடித்து வைக்கிறது என்னத்துக்குன்னா, கலவை கீழே இருந்து சீலிங் அடிக்கிறப்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதுமாதிரி இருக்கிற பேக்கிங்கை அப்படி டாப்பில் டேப் அடித்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பில் தான் விட போகிறோம். இப்போ நூல் கயிறை எடுத்து கீழேருந்து தான் விடணும் இது. இப்போ இந்த பாருங்கள், 12mm கம்பி கரெக்டாக போகுது பாருங்கள். நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மட்டை ஸ்லாப்பில் அப்படியே போட வேண்டியதான். இப்போ நூல் கயிறை உள்ளார விட்டுட்டு அதுலேருந்து இழுத்து ஃபுல்லாக கீழே கட்டிட்டு நம்ம வந்து மேலே தூக்கிக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் நிறையா வரும். இப்போ மேலே ஏற்றியாச்சு, ஊக்கு போட்டுட்டு கம்பி சொருவியாச்சு. கம்பி சொருவிட்டு அதில் ஒரு கட்டு கம்பி, ஊக்கு கிராஸாக போகாமல் கட்டு கம்பி, இந்த சைடில் இருக்க சப்போர்ட்டுக்கு கட்டு கம்பி கட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக பைப் லைனிங் எல்லாம் முடிஞ்சுட்டு நான் ரூஃபு பைப்பு வரப்போ வீடியோ போடுறேன். மற்றபடி எல்லா வேலையும் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய வரும். ஏதாச்சும் நான் டவுட்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி.